கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே இந்த அதிகாலையிலே ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இவரே கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து உடைய வல்லமை உடைய கிருபை எவ்வளோ மாறாதவைகள் தேவனே. நீர் எங்களை மட்டுமாய் பாதுகாத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்திலும் கூட நீர் எங்களோடு பேசி எல்லா வசனத்தின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக ஒரு பெரிய வல்லமை சியோனிலிருந்து நீர் எங்களுக்கு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட காணப்படட்டும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை நாம் கேட்பது மட்டுமல்ல, அதன் மூலமாய் ஆசீர்வாதங்களையும் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதத்திலும் கூட நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள் வழிகளாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலும் தேவனுடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, ஆண்டுடைய வசனம் என்று சொல்வது சாதாரணமானது அல்ல. அது ஜீவனுள்ளது. அது தேவனுடைய வார்த்தை. அது வல்லமை உள்ளது. அது உன்னை பலப்படுத்தக்கூடியது. அந்த வார்த்தையின் மூலமாய் உன் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே முதலாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரணம், இருள், பள்ளத்தாக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரணம் என்பது தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாகிற மரணம். இருள் என்பது நம்முடைய ஆவியிலே இருள். பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய சரீரம். இது மூன்றையும் அது வெளிப்படுத்துகிறது. மரணம், இருள், பள்ளத்தாக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரண இருள் பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மூன்றும் இப்படிப்பட்ட ஒரு பாதையில நடந்து போனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். முதலாவது மரணம். உன் ஆத்துமா தேவனுக்கு பிரியமானது. இந்த ஆத்துமா ஆண்டவருக்கு மனவாட்டி. இந்த ஆத்துமா இந்த பூமியிலே அழிந்து போகும்படியாக ஆண்டவர் விடமாட்டார். தேவனுடைய பிள்ளையே, அந்த மரணம் உனக்கு சம்பவிக்காது. ஒருவேளை உனக்கு சரீரத்தில் கூட மரண பயம் இருக்கலாம். அந்த மரண பயம் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வசனத்தின் மூலமாக எல்லா மரண பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுவாராக. ஒருவேளை உன் வியாதி நிமித்தமாய் நீ மரித்து போகலாம், மரித்து போவாய் என்று நீ நினைக்கலாம். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மரண இருள் உன்னுடைய ஆவியிலே ஒரே இருளா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் இருள், கலக்கம், வேதனை, பயத்தின் ஆவிகள் உன்னை அட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த மரண இருளில் நீ நடந்து போனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பள்ளத்தாக்கு என்று சொல்வது உன்னுடைய சரீரம்,
ஒவ்வொரு நாளும் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பள்ளத்தாக்கின் வழியாய் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அந்த பள்ளத்தாக்கிலே நீ நடந்து போனாலும் கூட யாரும் உன்னை ஒரு மனுஷன் உனக்கு தீங்கு செய்யாதபடி. அதனாலதான் உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையிலே ஒரே வார்த்தையை நான் சொல்கிறேன். மரண இருள் பள்ளத்தாக்கு என்று சொல்வது நம்முடைய ஆத்துமா சரீரம் ஆவியை வெளிப்படுத்துகிறது. ஆவி ஆத்துமா சரீரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் அந்த பள்ளத்தாக்கிலே இயேசு கிறிஸ்து, இயேசு பிரபு, அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறார். இன்னைக்கு உன் குடும்பம் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போய் கொண்டிருக்கிறதா? உன் வேலைகள் பள்ளத்தாக்கின் வழியாய் போய் கொண்டிருக்கிறதா? உன் ஜீவியம் பள்ளத்தாக்காய் போய் கொண்டிருக்கிறதா? அது அழிந்து போய் கொண்டிருக்கிறதா? அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். இந்த ஜூலை மாதத்திலே அந்த இயேசு உன் குடும்பத்துக்கு ஒரு சாரோனின் ரோஜாவா இருக்கிறார். அந்த இயேசு பிரபு அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே ஒரு லீலி புஷ்பமாய் எழும்புகிறார். விழுந்து போய் இருக்கிற, என்னால முடியாது, இனி தற்கொலை பண்ணி மரித்து போகலாம், இந்த கடன் பிரச்சனை மாறாது, இனி மரித்து போகலாம், இந்த நிந்தை மாறாது, நான் மரித்து போகலாம், இனிமேல் இந்த அவமானம் என்னை விட்டு மாறாது, நான் மரித்து போகலாம் என்று சகோதரனே, சகோதரியே, நீ ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உனக்காகவே இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்து போகும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கல, மரிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல, மரிக்கும்படியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கல. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே யார் இருக்கிறார் தெரியுமா? மனுஷன் அல்ல, மிருகங்கள் அல்ல. அவர்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டபடி அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அவர் பள்ளத்தாக்கிலே இயேசு பிரபு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். வல்லமையுள்ள கரம் இருக்கிறது, உன்னை தூக்கி எடுப்பார். நீ பயப்படாதே, ஆண்டுடைய வரமும் ஆண்டுடைய கரமனை தூக்கி எடுக்கும். நீ மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். எந்த பொல்லாப்பு, எந்த மனுஷர் எந்த விதத்தில் உனக்கு பொல்லாப்பை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, பயப்படுகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவகாரத்தின் ஆவி. அவர்தான் நம்முடைய தகப்பன். பயப்படும்படியாக அல்ல, பயந்து ஒரு ஓரமாய் நிற்கும்படியாக அல்ல, நம்மை அழைத்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார், நம்மை சிருஷ்டித்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அந்த தகப்பன் உன்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்வது உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ போனாலும் அந்த பள்ளத்தாக்கிலே உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டபடி 2ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறார். அந்த இயேசு உன்னை சாரோனின் ரோஜாவாய் மாற்றுவார். அவர் ஒரு வாசனை உள்ள புஷ்பமாய் உன் குடும்பத்தை மாற்றுவார், உன் வேலை ஸ்தலத்தை மாற்றுவார், உன்னை மாற்றுவார் என்று இந்த ஜூலை மாதத்தில் நீ விசுவாசிப்பாயாக. பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். எத்தனை மனுஷர் எழும்பி வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த மனுஷனை காட்டிலேன் தேவன் என்னோடு இருக்கிறார். உனக்கு பயமுள்ள ஆவி அல்ல, தைரியம் உள்ள ஒரு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி. உனக்கு பொல்லாப்பு வரும்போது, உன்னை எதிர்க்கும் போது நீ முழங்கால் படியிட்டு இந்த மாதத்திலே தேவனே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுகாரத்தின் ஆவியை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியின் மூலமாய் நீர் பலப்படுவாயாக. உமது கோலும், 4ஆம் வசனம் மட்டும் சொல்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடி என்று சொல்வது ஆண்டுடைய சத்தியத்தையும் ஆண்டுடைய கிருபையும் காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் நீங்கள் எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவருடைய கோல், அவருடைய தடி
அதான் சத்தியம், கிருபை. ஒரு பணம் உன்னை தேற்றாது, ஒரு மனுஷனால் உன்னை தேற்ற முடியாது, இந்த அரசாங்கம் உன்னை தேற்ற முடியாது, வேற எதுவுமே உன்னை பலப்படுத்த முடியாது. ஆண்டுடைய சத்தியம், கிருபை உன்னை பலப்படுத்த முடியும், உன்னை தேற்ற முடியும். இந்த ஜூலை மாதத்திலே நீ சத்தியத்தை கேட்டு 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 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவியாக, வசனத்தை அறிவாயாக, வசனத்தை கேட்பாயாக. உன் நெருக்கத்தின் பாதையிலே, உன் துக்கத்தின் பாதையிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ எந்தெந்த விஷயத்திலே விடுதலை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கிறாயோ அப்பெல்லாம் சத்தியத்தை கேள். அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் உன்னை பலப்படுத்தும், அந்த சத்தியம் உன்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றும், அந்த சத்தியம் உன்னை சமாதானம் உள்ளவனாய் மாற்றும், அந்த சத்தியம் உன்னை உயர்ந்தவனாய் மாற்றும், அந்த சத்தியம் உன்னை சீயோனாய், புதிய எருசலேமாய் கூட உன்னை மாற்றி அந்த சத்தியமே உன்னை கர்த்தருடைய வருகையிலே கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 5ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சத்துரு என்று சொல்வது மனுஷன் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அல்ல. நம்முடைய பரம சத்துரு, தேவனுக்கு எவன் சத்துரு அவன் தான் நமக்கும் சத்துரு. ஆண்டவருக்கு சத்துரு யார்? இயேசுவுக்கு சத்துரு யார்? சியோனிலிருந்து தள்ளப்பட்ட தூதன், அந்தி கிறிஸ்து ஆவி, அந்த பொல்லாத பிசாசு, சர்ப்பம், பழைய பாம்பு, அவன் தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஜூலை மாதத்திலே அவன் தான் உன்னுடைய சத்துரு. தான் வேதம் சொல்கிறது, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜூலை மாதத்திலே அந்த சத்துரு உன் குடும்பத்தை கலக்கிறானா? அந்த சத்துரு உன் குடும்பத்தை அழிக்கும்படியாய் விரும்புகிறானா? அவன் உன் சரீரத்தை அழிக்கும்படியாய் விரும்புகிறானா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அந்த பிசாசு தான் நம்முடைய சத்துரு, மனுஷன் அல்ல, உன் மாமியார் அல்ல, உன் மருமகள் அல்ல, உன் புருஷன் அல்ல, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல. இன்னைக்கு மாமியார் மருமகளை பார்த்து சொல்கிறாள், ஐயோ இந்த சத்துரு எப்பதான் ஒழிவாளோ. மருமகள் மாமியாரை பார்த்து சொல்கிறார்கள், இந்த சத்துரு, இந்த பிசாசு எப்பதான் இந்த வீட்டை விட்டு போகுமோ. ஒரு புருஷன் மனைவியை பார்த்து சொல்கிறான், இந்த சத்துரு எப்பதான் மரிக்குமோ. ஒரு மனைவி ஒரு புருஷனை பார்த்து சொல்கிறாள், இந்த சத்துரு எப்பதான் போகுமோ. மனுஷன் அல்ல நம்முடைய சத்துரு. ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறான், இந்த சத்துரு எப்படிதான் ஒழிவானோ. அவர்கள் அல்ல சத்துரு. நம்மை ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய வைக்கிறானே, அவனால் நம்முடைய பரம சத்துரு. விழுந்து போன தூதனுடைய ஆவிதான் சத்துரு, பழைய பாம்பாகிய சர்பந்தான் சத்துரு, அந்த பிசாசு தான் நம்முடைய சத்துரு. அதற்கு தான் அவனுடைய பேர் ஆன்டி கிறிஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதி. ஆன்டி கிறிஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதி. தேவனுடைய பிள்ளையே, நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் இயேசுவுக்கு எவன் சத்துரு அவன் தான் நமக்கும் சத்துரு. இந்த பூமியிலே இயேசுவுக்கு எந்த மனுஷனும் சத்துரு இல்லை. எல்லாரையும் அவர் நேசித்தார். எல்லாரையும் பார்த்து இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாருக்காக ஜீவனை தந்தார், ரத்தத்தை தந்தார். எல்லாருக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அதனால் இந்த பிசாசுக்காக அவர் மரிக்கவில்லை, விழுந்து போன தூதனுக்காக அவர் மரிக்கவில்லை, அந்த அந்தி கிறிஸ்துக்காக அவர் மரிக்கவில்லை. அவனே பரம சத்துரு. இந்த 5ஆம் வசனம் சொல்கிறது, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த சத்துருவுக்கு முன்பாக, இந்த பிசாசுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். என்ன பந்தி? ஒரு பிரியாணி சாப்பாடு போட்ட பந்தி அல்ல, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகிய பந்தி அல்ல, ஒரு இன்டர்நேஷனல் பந்தி அல்ல. இயேசு ஏற்படுத்தின பந்தி, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒருவனாலும் செய்யக்கூடாத ஒரு பந்தியை தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பந்தி தான் என்ன?
அதுதான் கல்வாரி சிலுவையிலே இந்த சத்துருவை ஜெயிக்கும்படியாக, இந்த சத்துருவை அழிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தமே பந்தி. ஆண்டுடைய ரத்தம் ஒரு பெரிய பந்தி. இந்த பந்தி ஆகிய ரத்தத்தை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த பாதாளத்தில் இளைப்பாறக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கும்பொழுது அங்கே நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த ரத்தத்தை இயேசு கிறிஸ்து மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போய் அந்த முற்பிதாக்களுக்கு இந்த பந்தி ஆகிய ரத்தத்தை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து மத்திய ஆகாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் இந்த பந்தியின் மூலமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சத்துரு பிசாசு, இந்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டுமானால் வேற எந்த பந்தினால் ஆகாது. இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சவாலோடு நாம் சொல்வோமாக, முழங்கால் படியிடுவோமாக, முழங்கால் படியிட்டு சொல்வோமாக, அப்பா இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் உம்முடைய பரம ரத்தமா இருக்கிற, பரிசுத்த ரத்தமா இருக்கிற, பலமுள்ள ரத்தமா இருக்கிற, ஜீவனுள்ள ரத்தமா இருக்கிற அந்த பந்தியில என்னையும் சேர்த்து கொள்ளுங்கப்பா. அந்த பந்தியில நீர் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கப்பா. அந்த பந்தியில நானும் பலப்படணும் அப்பா. தேவனுடைய பிள்ளையே, அந்த பந்தி உன்னை பலப்படுத்துகிற பந்தி, அந்த பந்தி உன்னை ஆசீர்வதிக்கிற பந்தி. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பந்தி உன்னை ஆசீர்வதிக்காது. அதான் அங்க சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அந்த பந்தி தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றி இந்த பூலோகத்திலும் பரிசுத்த சபையிலும் பந்தியிலும் வைக்கிறது. பரலோகத்திலும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு போய் அந்த பந்தியில வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உன் சத்துருக்களை நீ ஜெயிக்க வேண்டுமா? பிசாசை நீ ஜெயிக்க வேண்டுமா? உன் குடும்பத்தில் வருகிற வேதனைகள், நெருக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீ ஜெயிக்க வேண்டுமா? இந்த பந்தியை நீ ஆயத்தப்படுத்து. இந்த பந்தி யாருக்காக கர்த்தர் சிந்துகிறார்? இந்த பந்தி நல் மனசாட்சி உள்ளவர்களுக்காக கர்த்தர் சிந்துகிறார். நல் மனசாட்சி உள்ளவர்களுக்காக. உனக்கு இந்த காலவேளையிலே ஒரு நல் மனசாட்சியோடு, அப்பா நான் பாவிதான், நீ என் மேல் உம்முடைய ரத்தத்தை சிந்தும் என்று சொல்வாயானால், அந்த ஒரு சொட்டு ரத்தம் உன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது உன் வீடு மகிமையுள்ள வீடாய் மாற்றுவாராக. இந்த காலவேளையிலே அந்த இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் உன் வீட்டின் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் தலையின் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் புருஷன் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் மனைவியின் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் சபையின் மேல் தெளிக்கப்படுவதாக, உன் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் மேல் தெளிக்கப்படுவதாக. இந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், அந்த ரத்தம் உன்னை மீட்டெடுக்க ரத்தம், அந்த ரத்தம் உன்னை பரலோகத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரத்தம். அந்த ரத்தம் தான் பந்தி. அந்த பந்தியை ஒவ்வொரு நாளும் நீர் பானம் பண்ணுவாயாக. தேவனுடைய பிள்ளையே, அந்த ரத்தம் உன்னை பரிசுத்தமுள்ள மனிதனாய் மாற்றக்கூடிய ரத்தம். ஆம் பிரியமானவர்களே, நீ எதை குறித்து நீர் பயப்படாதே. அதனாலதான் அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அந்த பந்தி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். கல்வாரி சிலுவையிலே மரித்து அந்த ரத்தத்தை அவர் சிந்தி நமக்காக அந்த பந்தியிலே வந்து சேரும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த சாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் எல்லாம் இந்த இயேசுவின் ரத்தத்தை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளே, ஊழியர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசிப்பாயானால் இந்த ரத்தத்தால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது அதிசயமான காரியத்தை செய்யும், ஆச்சரியமான காரியத்தை செய்யும், அற்புதமான காரியத்தை செய்யும். உன்னை மீட்டெடுக்கும், உன்னை பலமுள்ளவனாய் மாற்றும். அந்த இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசித்து அந்த ரத்தத்தின் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. தேவனுடைய பிள்ளையே, அந்த ரத்தம் பலமுள்ள ரத்தமா இருக்கிறது. இதுதான் என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி என்று சொல்வது இயேசுவின் ரத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அது கீழே சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தையும் கூட இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு தருவாராக. வாக்குத்தத்தமாய் தருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை இந்த மாதத்தில் யார் யார் பெறவில்லையோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யார் யார் பெறவில்லையோ, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளையை, நீ விசுவாசத்தோடு, அழுகையோடு, உபவாசத்தோடு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா.
அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்னை பலப்படுத்தக்கூடிய அபிஷேகமா இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய அபிஷேகமா இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சகல சத்தியத்தில் உன்னை வழிநடத்தக்கூடிய அபிஷேகமா இருக்கிறது. நீ சத்தியம் தெரியாதபடி, உபதேசம் தெரியாதபடி இருக்கிறாயா? அப்போஸ்தல மேன்மையான உபதேசம், மேன்மையான சபை, மேன்மையான ஊழியர்கள், மேன்மையான உண்மையான ஊழியர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கிறாயா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் மேன்மையான சபை எது, மேன்மையான ஊழியர்கள் யார், மேன்மையான சத்தியம் எது என்று, அதுதான் சகல சத்தியத்தில் உன்னை வழி நடத்துவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. கடைசியாய் நான் வாசிக்கிறோம் 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். இந்த ஜூலை மாதத்திலே நீ தீங்கை காண மாட்டாய். நீ தீங்கை காண மாட்டாய். நீ தீங்கை காண மாட்டாய். நன்மையானதை கர்த்தர் உனக்கு செய்வார். நன்மையானதை செய்ய வேண்டுமானால் உன் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சி பொருந்தினவனாய் நீ காணப்பட வேண்டும். நல் மனசாட்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நன்மையை மட்டும்தான் கர்த்தர் செய்வார். தீமை அவர்களுக்கு செய்ய மாட்டார். நல் மனசாட்சி நமக்கு இருக்குமானால் நன்மையும், இரண்டாவது கிருபை. இந்த கிருபை யாருக்கு வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்து, உன்னை வெறுமையாக்கு. தேவனே, நான் பாவி என்று சொல்லு. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லை, பலன் இல்லை, ஞானம் இல்லை, நீர்தான் எங்களை நடத்தணும்பா, நீர்தான் எங்களை பலப்படுத்தணும்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் நமக்கு நன்மையானதை மட்டும் செய்யணும். இரண்டாவது, அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இது ரெண்டுமே நம்மளை தொடர வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையே, இந்த ரெண்டுமே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நன்மையான காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கணுமா, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கணுமா, இந்த ஜூலை மாதத்திலே உன் பிள்ளைக்கு, உன்னுடைய வாலிப பெண்களுக்கு, வாலிப பையன்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமா? வாலிப நண்பா, வாலிப சகோதரியே, இந்த மாதத்தில் உனக்கு நன்மையானது நடக்க வேண்டுமா? ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டுமா? ஒரு நல்ல ஜாப் உனக்கு கிடைக்க வேண்டுமா? ஒரு நல்ல படிப்பு டிகிரி நீ படிக்க வேண்டுமா? இந்த நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமானால், வாலிப நண்பனே, வாலிப பிள்ளையே, நீ நல்மன சாட்சி உள்ள பிள்ளையா இருந்தால் இப்பொழுது அந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வாராக. அந்த கிருபை உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ மற்றவங்களுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதே, உன்னை தாழ்த்து. உடனே அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். கர்த்தர் இந்த ஆலயத்திலே உன்னை தூணாக கர்த்தர் மாற்றுவார். இந்த ஜூலை மாதத்திலே ஒரு நல்ல கிருபை வரங்கள், ஊழியங்களை தந்து இந்த ஆலயத்திலே ஒரு மேன்மையான மனுஷனாய் மாற்றுவார் என்று நாங்கள் வாக்குத்தத்தம் சொல்கிறோம். தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்திலே கர்த்தரை மேன்மையான தூணாய் மாற்றுவார், ஒரு மேன்மையான ஊழியக்காரனாய் மாற்றுவார், ஒரு மேன்மையான விசுவாசியாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலும் கூட நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாய், ஆண்டவரே, இந்த வசனத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே, ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற எல்லா மரண பயங்களை கர்த்தர் நீக்கி போட்டு இயேசு சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீர் அப்படி ஆசீர்வதிக்க முடியாய். தேவரே, எங்களுடைய சத்துரு பரம பிசாசு, மனுஷன் அல்ல. அந்த அவனும் உனக்கு சத்துரு. ஆண்டவரே, அந்த சத்துருவை ஜெயிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்களுக்காக இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த காலை வேளையில போவதாக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டையும் சுத்திகரிப்பதாக. இந்த ஜூலை மாதத்தில் எல்லாருடைய வீடு சுத்திகரிப்பதாக. அந்த ரத்தத்தின் மூலமாய் பலன் பெற்று, தேவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னது போல எல்லா பிள்ளைகளுடைய வீட்டிலே இந்த மாதத்திலே நன்மையும் கிருபையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உடைய வருகை நாளுக்காய் உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.